ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நாங்கள் வந்து ஒமான்லேருந்து இந்தியா வந்தது தான். இது வந்து பேக்கிங் பண்ணிகிட்ருக்கும்போது இவன் வந்து இடையில அந்த பாக்ஸுக்குள்ளே ஏறி உட்காந்துட்டான், ட்ராலிக்குள்ளே. நாங்கள் அவனை வச்சு இது பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் நாங்கள் வந்து யாருக்குமே தெரியல, சர்ப்ரைஸாக தான் நாங்கள் வந்திருந்தோம். யாருக்குமே தெரியாது. அது வந்து 1 மந்த் முன்னாடியே நாங்கள் பிளான் பண்ணி டிக்கெட் போட்டுட்டோம். நானும் டிஹும் மட்டும்தான் வந்தோம். யாருக்குமே தெரியாது, யாருமே கெஸ் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க நாங்கள் வரோம் அப்படின்னு. ஹஸ்பண்டோட அண்ணனுக்கு மட்டும்தான் தெரியும். அவங்களுக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் தெரியும். அவங்க வந்து எங்களை பிக் பண்ண நாங்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு மட்டும் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. இது வந்து ஏர்போர்ட்டில் ஃப்ளைட் எங்களை ஏற்றி விடுறதுக்கு முன்னாடி அவங்க டேடியும் அவனும் ஒரே கொஞ்சல்ஸாக இருந்தது. அவங்களுக்கு வந்து அவனை விட்டுட்டு வர மனசில் நல்லா ஃபீல் பண்ணி அதனால 2 பேருமே கொஞ்சிட்டு இருந்தாங்க. அப்போ கொஞ்சம் வீடியோஸ் ஃபோட்டோஸ் அப்படின்னு எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் இவன் வந்து அங்கெல்லாம் வச்சு ஓகே நார்மலாக தான் இருந்தான், என்ஜாய் பண்ணிட்டு தான் இருந்தான். அதுக்கப்புறம் இது வந்து செக்இன் எல்லாம் பண்ணிவிட்டு ஏற போகிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதெல்லாம் வெளியே ஏரோப்ளேன் இருந்ததை பார்த்துட்டு இவன் இங்கே உட்காந்து ஒரே ஜாலியாக சவுண்டு விட்டுட்டு இருந்தான். அப்போ தான் இதுதான் ஃப்ளைட்டு அப்படி இப்படின்னு அவனுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டு அப்படியே இருந்தோம். அவன் சூப்பராக பார்த்துட்டு இருந்தான். உள்ளே ஏறி ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறியும் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தான். அவன் ஜாலியாக தான் இருந்தான். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லலாம் ஓகே, அவனை மேனேஜ் பண்ண அளவுக்கு தான் இருந்தான். போக போக தான் அவன் வந்து ரொம்ப அழத்து ஸ்டார்ட் பண்ணிட்டான். நான் ஃபுல்லும் ஃப்ளைட்டில் அங்கேருந்து இங்கே நடந்துகிட்டே தான் இருந்தேன். அவன் பயந்து அழுதுட்டான், தூங்கிட்டான். திடீர்னு எழும்பி பார்க்கும்போது இந்த ஃப்ளைட்டு மூவ் ஆன உடனே அந்த மேலேருந்து எடுத்த வியூ தான் இதெல்லாம். மேலேருந்து பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் இங்கே வந்துட்டோம். அவனோட கசின்ஸ் எல்லாம் அவனுக்கு ஃப்ளவர்ஸ் கொண்டு வந்து அவனை வெல்கம் பண்ணாங்க. அவன் ரொம்ப அலம்பல் பண்ணியிருந்தான். ஃப்ளைட்டு ஃபுல்லாக என்ன ரொம்ப கஷ்டப்படுத்தி தனியாக வந்ததுனால அவனை தூக்கிட்டு அங்கேயும் போக வேண்டியதாக இருந்தது. வந்து எப்படியும் வந்துச்சு, 2 பேரும் சேர்ந்துட்டோம். அவன் வந்து ஃப்ளவர்ஸ் எல்லாம் வாங்கி அவங்களெல்லாம் பார்த்த உடனே அவன் நார்மல் ஆகிட்டான். இப்போ ஃபஸ்ட்டு டேரெக்டாக நான் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு தான் வந்தேன். அங்கே வந்து என்னோடய மாமா வந்து அவங்க ஓப்பன் பண்ணி எல்லாமே என்னோடய ஹஸ்பண்டோட அண்ணன் வந்து எல்லாமே எடுத்து லக்கேஜெல்லாம் வச்சுட்டாங்க. ஆனால் என்னோடய மாமாவுக்கு ஐடென்டிஃபைவே பண்ண முடியல நான் வந்திருக்கேன் அப்படின்னு. அவங்க தூக்க கறக்கத்தில் எழும்பி உட்காந்துட்டாங்களா, அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல. அப்போது நான் வந்து இப்போ தான் பக்கத்தில் போய் நின்று திடீர்னு பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டா அப்படி சொல்லி ரியாக்ட் பண்ணிட்டு, எப்போ வந்தீங்க, என்ன சொல்லாமல் வந்துட்டீங்க அப்படின்னு. அப்புறம் ஆண்டி தூங்கி எழும்பி அப்போ தான் வந்தாங்க. அவங்களும் ஷாக் ஆகிட்டாங்க. அப்புறம் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லோரையும் மீட் பண்ண போனேன். இதுதான் ஹஸ்பண்டோட அண்ணன். அவங்க வந்து கூட்டிகிட்டு போனாங்க. அவன் ஆட்டம் தொடங்கிட்டு இங்கே வந்த உடனே அவன் வந்து ட்ரைவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃப்ரெண்டில் ஏறி ஸ்டியரிங்கை பிடிச்சி அவன் கார் ஓட்டிகிட்டு இருந்தான். அவன் ஒரே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். பேக்கில் என்கிட்ட இருக்கவே இல்லை. அப்படி நாங்கள் அங்கேயும் வீட்டில் யாருக்கிட்டையுமே சொல்லாமல் தான் போனோம். எல்லாருமே சர்ச்லேயாக்கும் இருக்கிறாங்க. எல்லோரும் சர்ச்சில் சர்வீஸ் முடிச்சுட்டு வெளியே வர டைம் கரெக்டாக மீட் பண்ணலாம் அப்படின்னா என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் மேக்ஸிமம் எல்லோரும் சேம் சர்ச்சுக்கு தானே போவாங்க. ஸோ எல்லாருமே அங்கே பார்த்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணி கரெக்டாக சர்ச் முடிச்சோடனே வெளியே போயிட்டேன். இது என்னோடய தம்பி. அவன் ஓடிச்சு வெளியே வந்துட்டு ஒரே அவன் கெட்டி பிடிச்சி தூக்கி ஒரே இது. என்னோடய அப்பாவும் ஷாக் ஆகிட்டாங்க. எங்கள் அப்பாவுக்கு ஒரே அழுகையாக வந்தது. இது என்னோடய கசின். எல்லோரும் இது 2மே கசின். இவங்க எல்லாமே ஷாக் ஆகி அவனை தூக்கி எப்படி நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கிங். என்னோடய சித்தி சொல்லாமல் வந்துட்டியே அப்படின்னா எல்லோரும். எங்கள் அம்மா இது இந்த ப்ளூ சாரீ அம்மாவும் இவன் வந்து பயந்துட்டான். ரொம்ப பயந்து ஒரே சவுண்ட் அழுக. டக்குன்னு அவன் க்ரௌடை பார்த்த உடனே அவன் வந்து ஒரு மாதிரி ஆகிட்டான். அது ஒரே சத்தம் போட்டு அழுதுட்டு இருந்தான். அவன் வந்து சால்வ் ஆக கொஞ்சம் டைம் ஆச்சுது. என்கிட்ட எப்போ வந்த எல்லோரும் ஒரே கொஸ்டின். எங்கள் அம்மா சொல்லாமல் கொள்ளாமல் வந்திருக்குன்னு என்ன திட்டிகிட்டு இருந்தாங்க. எங்கள் அப்பா லாஸ்ட்டில் அழுதுட்டு நிற்கிறாங்க. ஒரே ஃபீலிங்ஸ் தான். இங்கே இது என்னோடய கசின். அவள் தூக்குனான்னு அவள் யாருக்கிட்டேயுமே கொடுக்க மாட்டா, அது வேறு விஷயம். அப்புறம் என்னோடய பெரியம்மா வீட்டுக்கு போனோம். ஆக்சுவலாக நான் வெளியே நின்று என்னோடய அம்மாவும் அப்பாவும் தான் இவனை தூக்கிட்டு உள்ளே போனாங்க. அவங்க யாருன்னு கூட ஐடென்டிஃபை பண்ணலை. அவங்களுக்கும்
அவங்க வீட்லேயும் ஒரு பேபி உண்டு. அவங்க பொண்ணோட பேபி அவள் தான் கூட்டிகிட்டு வந்திருக்கா. அவளோட பேபியை இவங்க எதுக்கு தூக்கிட்டு வந்திருக்காங்க, அவன் தானா அப்படி, இது யாரோட பேபி அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் என்ன வெளியே பார்த்துட்டு, இது யார் வெளியே ஒழிச்சிட்டு நிற்கிறா அப்படின்னு. அவங்க சுத்தமாக இவன்னு நினைக்கவும் இல்லை, இவனை ஐடென்டிஃபைவும் பண்ணலை. அப்புறம் நான் வந்து டக்குன்னு வெளியே எத்தி பார்த்து வந்தேன். நான் என்ன பார்த்துட்டு, ஐயோ நீயா, இன்னுமே அவங்க கண்டுபிடிக்கல. அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்க என்ன பார்த்துட்டு நீயான்னு. எனக்கு ஒரு அடி தந்து இவன்ட்ட ஒரே எல்லோரும் விளையாடிட்டு இருந்தாங்க. அவன் ஃபஸ்ட்டு எல்லாரையும் பார்த்தோன்னே பயந்து அழுதான். ஏன்னா அவன் வந்து ரொம்ப க்ரௌடு பார்க்கலல்ல, டக்குன்னு பார்த்தோன்னா அவனுக்கு அழுகையாக வந்துட்டு போல் அழுதான். அப்புறம் வந்து எல்லார்ட்டையும் அடாப்ட் ஆகிட்டான். பைக்கில் ரவுண்ட் அடிக்கணுமா, என்னோடய சித்தப்பா எல்லாம் பைக்கில் ஏற்றி ரவுண்ட் அடித்து அவனுக்கு பைக்கு கண்டா போகணும். எல்லார்ட்டையும் இப்போ போய் எல்லார்ட்டையும் மிங்கிள் ஆகி அவன் ஜாலியாக செட் ஆகிட்டான். அப்படி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தான் அழுதான். அது வந்து டக்குன்னு க்ரௌடு ஆட்கள் எல்லாம் பார்த்தனால பயந்த அழுதான். அதுக்கப்புறம் அவன் நார்மல் ஆகிட்டான். அவன் மாமா அவனை இருக்கவே விட மாட்டான். அவனை தூக்கி இந்த பாத்திரத்தில் போட்டு ஒரே அவன் விளையாடிட்டு இருந்தான். இவனும் அதை என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான் அப்படி. அப்புறம் வந்து அவனோட ஃபேவரட் ஃப்ரூட் மேங்கோ, அதையும் வீட்டில் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு அவனை வச்சு சாப்பிட வச்சிட்டு இருந்தாங்க. எல்லோரும் அவனுக்கு ஒரே மேங்கோவாக கொடுத்துருந்தாங்க. அவன் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தான். இப்போ அந்த மேங்கோ சீசன்னால் நம்ம ஊரில் ஃபுல்லாக மேங்கோ தான். எவ்வளோ சாப்பிட முடியுமோ இந்த சீசனில் தான் கிடைக்கும். கரெக்டான சீசனுக்கு வந்திருக்கும். எனக்கும் ரொம்ப மேங்கோ பிடிக்கும், அந்த மாதிரி அவனுக்கும் பிடிக்கும். ஸோ 2 பேரும் மேங்கோ சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்குறோம் ஊரில். அப்புறம் இவன் வந்து நட்டு, இதுதான் நட்டு, அவனோட கசின் பிரதர். 2 பேரும் 1 month டிஃப்ரென்ஸ் தான். 2 பேரும் சேம் ஸ்டேஜ் மாதிரி இருக்கும். 2 பேரும் ஜாலியாக விளையாடிட்டுருக்கு. நட்டுவும் இவனும் விளையாடுறத பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இவன் வந்துட்டான் அப்படின்னு தெரிஞ்சோன்னா அவனும் வந்துட்டான். ஜாலியாக அவங்க 2 பேரும் என்ஜாய் பண்ணுறாங்க. இது மாதிரிப்பட்ட வீடியோஸ் வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.